ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, தேவர்கள் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரையின் தொடர்ச்சி. நாம் கர்மானுஷ்டம் செய்வதற்கும் தேவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பீர்கள். சொல்கிறேன். இராஜாங்கம் நியமித்துள்ள அதிகாரிகளுக்கு இராஜாங்கம் சம்பளம் தருகிறது. ஆனால் சம்பளம் தருவதற்கு இராஜாங்கம் எங்கிருந்து பணம் பெற்றது? பிரஜைகளிடமிருந்துதான் வரியாக பெறுகிறது. அப்படியே சுவாமி நம்முடைய கர்மானுஷ்டங்களிலிருந்தே தேவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பிரித்து தருகிறார். நமக்கு பஞ்சபூதங்களை அனுகூலமாக்கி தரும் தேவர்களுக்கு பிரதியாக நாம் யாகம் யஜ்ஞம் செய்து ஆகாரம் தருகிறோம். கர்மானுஷ்டான வரி செலுத்தினாலே தேவ அதிகாரிகளின் சகாயத்தை பெற முடியும். பலவிதமான உயிரினங்களில் புழுவுக்கும் மனிதனுக்கும் இடையில் எத்தனை வித்தியாசம் இருக்கிறது. மனிதனுடைய பழக்கங்களை புழு புரிந்து கொள்ள முடியுமா? அப்படியே தேவர்களின் வழிமுறைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. தேவ வகையை சேர்ந்தவர்களுக்கு நம்மை போல் மூப்பு மரணம் இவை இல்லை. அவர்களுக்கு நம்மை விட சக்தி மிகவும் அதிகம். இருந்தாலும் அவர்கள் நம்மிடமிருந்தே ஆகுதி பெறுமாறு பகவான் வைத்திருக்கிறார். உயிரினத்தின் உச்ச நிலையில் உள்ள இந்த தேவர்களுக்கு 3 ரூபங்கள் உண்டு. தேவலோகத்தில் ஒவ்வொரு தேவதையும் திவ்ய சரீரத்துடன் இருப்பதை ஆதி தெய்வீக ரூபம் என்பார்கள். மனிதர்கள் தபசினால் பெரிய சக்தி பெற்றுவிட்டால் இந்த தேவ ரூபங்களை பார்த்து பேச முடியும். தேவர்கள் தேவலோகத்தில் ரூபத்துடன் இருப்பது மட்டுமல்ல, நம் பூலோகத்திலேயே பஞ்சபூதங்களில் கரைந்தும் அரூபமாக இருப்பார்கள். இதற்கு ஆதி பௌதிக ரூபம் என்று பெயர். எல்லா ஜலத்திலும் வருணனின் ஆதி பௌதிக ரூபம் கரைந்திருக்கிறது. எனவே எங்கே நாம் ஜலத்தை அசுத்தம் செய்தாலும் அவனுக்கு தெரிந்துவிடும். நம் இராஜாங்க அதிகாரிகளுக்கும் ஈஸ்வரனின் அதிகாரிகளான தேவர்களுக்கும் இது பெரிய வித்தியாசம். நாம் பெட்டிஷன் கொடுத்தால்தான் இராஜாங்க அதிகாரிகளுக்கு குற்றம் தெரியும். ஆனால் எந்த இடத்தில் எந்த பாவம் செய்யப்பட்டாலும் அது ஆங்காங்கு கரைந்திருக்கிற குறிப்பிட்ட தேவதைக்கு உடனே தெரிந்துவிடும். நம் உடம்பிலேயே ஒருவர் கிள்ளினால் இன்னொருவன் பெட்டிஷன் கொடுத்தால் அது நமக்கு தெரிய வேண்டும். அதுபோல நிலம் முழுவதற்கும் ஒரு தேவதை, நீர் முழுவதற்கும் ஒரு தேவதை, இப்படியே நெருப்பு காற்று ஒவ்வொன்றுக்கும் ஒன்று. இவற்றில் எதற்கு எங்கே நாம் அபச்சாரம் இழைத்தாலும் அந்தந்த தேவதைக்கு அது தெரிந்துவிடும் என்று சொன்னால், இதெல்லாம் ஜடவஸ்துக்களாகத்தானே தெரிகின்றன, இவற்றுக்கு எங்கே உயிர் இருக்கிறது, சாஸ்திரம் வெறும் பொருள்தான் பண்ணுகிறது என்று தோன்றலாம். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம் சரீரம் இருக்கிறது. இதற்குள்ளேயே பாக்டீரியாக்கள், நாக்குப்பூச்சி மாதிரி சில கிருமிகள், புழுக்கள் உண்டாகி நம் மாமிசத்தை தின்றே ஜீவிக்கின்றன. இவை எங்கே ஹிம்சை செய்தாலும் நமக்கு தெரிந்து விடுகிறது. ஆனால் இப்படி நமக்கு தெரியும் என்று அந்த கிருமிக்கு தெரியும் என்று எப்படி சொல்ல முடியும்? நாம் நிலத்தையும் நீரையும் பற்றி நினைக்கிற மாதிரி அது அதன் அளவில் ஒரு உலகம் மாதிரி பெருசாக இருக்கிற நம் சரீரத்தையும் சமுத்திரம் மாதிரி இருக்கிற நம் இரத்தத்தையும் வெறும் ஜடவஸ்துக்கள் என்றும் இவற்றுக்குள் ஒரு உயிர் இருக்கிறது என்றும் தெரிந்து கொள்ளாமலே இருக்கலாம். இப்படித்தான் நாம் பூதேவி உண்டா, வருணன் என்கிற சமுத்திரராஜா உண்டா என்று கேட்பதும். நம் சரீரத்தில் எங்கே ஒரு கிருமி கெடுதல் செய்தாலும் நாம் மருந்து சாப்பிட்டு அதை ஒழித்து விடுகிறோம். நாம் பஞ்சபூதம், விருட்சம், பர்வதம் என்று எதற்கு கெடுதல் பண்ணினாலும் அதற்குரிய தேவதைகள் நம்மை தங்களுடைய சொந்த சக்தியாலேயே தண்டிப்பார்கள். சர்வேஸ்வரன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சக்தி தந்திருக்கிறான். உடனே ஸ்தூலமாக வந்து தண்டிக்காமல் பிற்பாடு எப்போதோ தண்டிப்பதால் தான் நமக்கு இது தெரியவில்லை. ஆத்தியாத்மிகம் என்றும் தேவர்களுக்கு 3வதாக ஒரு ரூபம் உண்டு. அதாவது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது என்றபடி. பிராணிகளின் ஒவ்வொரு அங்கங்களிலும் ஒவ்வொரு தேவதை தங்களுக்கு வாசஸ்தானம் வைத்திருக்கிறார்கள். சூரியன் நம் கண்ணில் இருக்கிறான், அக்னி நம் வாக்கில் இருக்கிறான், இந்திரன் நம் கையில் இருக்கிறான். இப்படியே எல்லா தேவதைகளுக்கும் நம் சரீரத்திலேயே இருப்பிடம் இருக்கிறது. மனிதன் இழைக்கிற குற்றங்களுக்கு ஆளாகும் பஞ்சபூதங்களில் இருப்பதோடு குற்றம் செய்கிற மனிதனின் அங்கங்களுக்குள்ளும் தேவர்கள் இருப்பதால் அவர்களை ஏமாற்றவே முடியாது. தர்மங்களை மீறாமலும் கர்மங்களை அனுஷ்டானம் பண்ணி கொண்டும் நாம் இருக்கிற வரையில்தான் அவர்கள் நம்மை ரட்சிப்பார்கள். இல்லாவிட்டால் சிக்ஷிக்கவே செய்வார்கள். தேவதை என்பவனும் ஒரு உயிர்தான். நமக்கு ஆகாரம் இல்லாவிட்டால் எப்படி கஷ்டமோ அப்படித்தான் தேவர்களுக்கும் நாம் ஆகாரம் தராவிட்டால் கஷ்டம். அதனால்தான் வைதிக கர்மானுஷ்டங்கள் குறைந்த போதெல்லாம் அவர்கள் சுவாமியிடம் முறையிட்டதாகவும் சுவாமி அவதரித்ததாகவும் புராணங்களில் பார்க்கிறோம். தேவர்களை பற்றி இன்னும் சில நூதன விஷயங்கள் சொல்கிறேன். தேவதைகளுக்கு வேத அத்தியனம், யஜ்ஞம் முதலிய கர்மானுஷ்டங்கள் கிடையாது. ஏன் தெரியுமா? நாம் தேவதைகளை குறித்து வேத சூக்தங்களை ஓதுகிறோம், யாகங்கள் செய்கிறோம்.
தேவதைகள் யாரை குறித்து இவற்றை செய்வார்கள்? நாம் இந்திரனையும் சூரியனையும் உபாசிப்பது போல் இந்திரனும் சூரியனும் தங்களை உபாசித்துக் கொள்ள முடியாதல்லவா? அதனால்தான் அவர்களுக்கு வைதிக கர்மாவில் அதிகாரம் இல்லை. வேதத்தை நம்போல் அத்தியனம் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு வேதம் தானாகவே தெரியும். அதனால்தான் நம் வேத மந்திரத்தை சொன்னால் அனுகிரகம் செய்ய வந்துவிடுகிறார்கள். மீன் குஞ்சுக்கு பிறவிலேயே நீந்தும் சக்தி இருப்பது போல் தேவர்களுக்கு பிறவிலேயே வேத ஞானம் உண்டு. இதனால் அவர்களுக்கு ஸ்வயம் பிரதிபாதித வேதர்கள் என்று ஒரு பெயர் உண்டு. தேவர்களும் ஆத்ம விசாரம் செய்து அத்வைத ஞானத்தை அடைந்து பிரம்மத்துடன் ஐக்கியமாகலாம். கர்மமும் உபாசனையும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு ஞான மார்க்கத்தில் ஈடுபடுவதற்கு அதிகாரம் உண்டு என்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கரர். சுவாமி என்கிற பரமேஸ்வரன் இல்லாத இடமில்லை. நமக்குள் இருக்கும் பரமேஸ்வரன் தேவர்களுக்குள்ளும் இருக்கிறான். ஆனால் நமக்குள் ஈஸ்வரன் இருப்பதை நாம் உணராதது போலவே தான் தேவர்களிலும் பெரும்பாலோர் இருக்கிறார்கள். நம்முடைய அதிகாரிகளில் பெரும்பாலோருக்கு ராஜாவை அல்லது ராஷ்டிரபதியை நேரில் தெரியாதல்லவா? இப்படியேத்தான் தேவர்களிலும் பலருக்கு பரமேஸ்வரனை பற்றி தெரியாது. ஆத்ம விசாரம் செய்தால் நமக்கு ஈஸ்வரனே நம்மில் நாம இருப்பது தெரியும். அதற்கு பிறகு தேவர்களால் நமக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. அப்போது எல்லா காரியமும் நம்மை விட்டுவிடும். ஆனால் அதுவரை தேவர்களை உத்தேசித்த கர்மங்களை நாம் செய்யத்தான் வேண்டும். நம் பூர்வ கர்மா தீர்ந்து சித்த சுத்தி உண்டாவதற்கே தேவதைகளை உத்தேசித்த வேத கர்மாக்களை நாம் செய்தாக வேண்டும். ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் சிவராத்திரி என்ற தலைப்பில் மகாபரிவா அருளி உரை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.